வணக்கம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்மி 2020 ஆர்மி பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் ஒரு சில தகவல் தான் சொல்ல போகிறேன். அதாவது அஞ்சு இடத்துல போட்டிருக்காங்க. 5 ஜூன் வரையா நீங்கள் இந்த வாட்டி தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும் போடலை. நிறைய பேர் கேரளாவில் போடுறீங்க, தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்களான்னு கேட்டீங்க. இல்லை, போடலை. இந்த வாட்டி ஒரு சில காரணங்கள் தவிர்த்துட்டாங்க. 5 ஜூன் நீங்கள் அந்த 5 ஜூனில் எங்கே வேணாலும் போய் கலந்துக்கலாம். நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் முன்னக்கூடியே போய் நீங்கள் அதாவது வெரிஃபிகேஷன் இருக்கும், என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துருக்கணும். நம்ம படிச்ச சர்டிஃபிகேட்டு எயித்துக்கு கம்மியான ட்ரேடு தான் இருக்குது. அதனால் 10th குவாலிஃபிகேஷன் ரொம்ப நல்லது. 10th தான் அதிக வேகன்சி இருக்குது. எயித்துக்கு ட்ரேடு கம்மியான வேகன்சி தான் இருக்குது. அதனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. படிச்ச சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி புதுசு இருக்கணும், நேட்டிவிட்டி இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் கண்டிப்பாக. அது பேங்க்கு, நீங்கள் பேங்க் கார்டு ஏதாவது வச்சிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை. ஆதார் கார்டு என்னென்ன இருக்கோ அந்த வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கொண்டு போய்க்குங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஹைட்டு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் உயரம் கண்டிப்பாக 170 சென்டிமீட்டர் இருக்கணும். 170 சென்டிமீட்டர் முடிஞ்ச பிறகு பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. பிசிக்கல் 1600 மீட்டரை 4:45 இல்லை 5 நிமிஷத்துக்குள்ள ஓடி இருக்கணும். நீங்கள் அதுக்குள்ளேயே ஓடி இருக்கணும். ஓடி முடிச்சிருந்தா அதுக்கடுத்து டெஸ்ட் முடிஞ்ச பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட்லாம் நீங்கள் செலக்ட் ஆகி அடுத்து கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. கொஞ்ச நாள், ஒரு 30 நாளோ 15 நாள் தள்ளி எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. இது எங்கெங்க நடக்குதுன்னா ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் டைரக்டாக தான் இதில் அட்மிஷன், அதை நேரடியாக தான் போய் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். கலந்துக்கலாம். அந்த ஜோன் மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் பெலகாவியில் போட்டிருக்காங்க 2வது. 3வது மகாராஷ்டிராவில் தேவலியில் போட்டிருக்காங்க. 4வது செகந்திராபாத் தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அந்தமானில் போட்டிருக்காங்க. அந்தமானில் அங்கே அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்தமானில் ட்ரை பண்ணலாம். இதில் ஸ்பெஷல் போர்ட்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 116, அதாவது நம்ம மகாராஷ்டிரா தேவலியில் நடக்குது. ஸ்பெஷல் போர்ட்ஸ் போகணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாராஷ்டிரா போயிடுங்க. அப்படி இல்லை எனக்கு இராணுவ உடை மட்டும் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த 4 ஜோனல் எங்கே வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேங்களா? செகந்திராபாத்தில் கூட நீங்கள் கலந்துக்கலாம்.